ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. அதாவது இந்த குரு பகவான் சுபகிரகம், தனக்காரகன், புத்திரக்காரகன், எல்லாத்துக்குமே ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சினா ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. அதே சமயம் குரு பகவான் பெயர்ச்சினா நமக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்காங்களா எப்படின்னு. ஏன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே. அதனால தான் சமாளிக்கிறோம். அந்த வகையில் சுபகிரகமான குரு பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இப்போ அதிசாரமாக கடகராசிக்கு வரப்போறார். அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரிய பகவானோட இழுப்பு சக்தி, அப்படியே ஈர்ப்பு அப்படியே வேகமாக வரும். சில சமயம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நடக்கும், சில சமயம் நடக்காது. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக வரார். அதிசாரமாக கடகத்துக்கு உச்சமடைகிறார். ஏன்னா கடகம் அவருக்கு உச்ச வீடு. ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த குரு பகவான் 18/10/2025 முதல் கடகராசிக்கு அதிசாரமாக பயணம் பண்ணுறார். 11/11/2025 வரைக்கும் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேயே வக்ரகதி அடைகிறார். கடகராசியிலே உச்சமடைந்து வக்ரகதி அடைகிறார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள். அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் அப்படியே அதே ரெட்ரோகிராட்டில், அதாவது வக்ரத்திலேயே மிதுனத்துக்கு போயிடுறார், வக்ரகதியிலேயே. ஆக இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் இந்த சுழற்சி நடந்துட்டு இருக்கு. அதிசாரம், அதே சமயம் வக்ரம். இந்த குரு பகவான் புனர்பூச 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீன ராசியை பார்க்குறார். இந்த 3 ராசியுமே புனிதமாயிடுறது. ஏன்னா குரு பகவான் பார்வை பார்த்தாலே புனிதம். ஆக இந்த 3 ராசியுமே அற்புதமான பலன்கள் பெறப்போகிறது. மற்ற பலன்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு பகை கிரகம் இந்த குரு பகவான், ஸோ நல்லது பண்ண மாட்டார். அப்போ 12 இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டார். அப்போ அந்த கிரகத்தை நீங்கள் ஏன் சுபகிரகம்ங்கிறீங்க? சுபகிரகம்னு சொல்லாதீங்க. அப்போ துலாம் ராசிக்கு அசுப கிரகம் குரு பகவான். கரெக்டா? லாஜிக்கே ஒர்க் அவுட் ஆகலையே. குரு பகவான் சுபகிரகங்க. அவர் இருக்கிற ஸ்தானம் எங்கன 2, 5, 7, 9, 11 அந்த இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அது எந்த ராசியாக இருந்தாலும். ஏன்னா இது கோச்சாரம், கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். பார்வையும் அதே மாதிரி தான். குரு பகவானின் பார்வையை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு தனி கதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். தனி ஒரு எபிசோடாகவே உங்களுக்கு கொடுத்துட்றோம். குரு பகவானின் பார்வை அவ்வளவு பலம், அவ்வளவு சுப பலம். எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான். அடுத்தபடியாக பொன்னவன், தனக்காரகன், புத்திரக்காரகன் குரு பகவானோட பார்வை. இந்த இடத்துல குருவை சேர்த்துக்கல, ஆனால் குரு பகவானின் பார்வையை சேர்த்துட்டு இருக்கேன். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாய அதிபதி, பகைருண ரோகாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி. உத்தியோகத்தில் கவனமாயிருன்னு சொல்லுவார். அப்போ நல்லது சொன்னால் அவன் கெட்டவனா? கண்டிப்பாக இந்த காலத்தில் அதான். நல்லது எவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் கெட்டவன். கெட்டவன் எதெல்லாம் சொல்கிறானோ, டாஸ்மாக் போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவன். அந்த வகையில் இந்த பகைருண ரோகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, நீ துலாம் ராசி, உனக்கு ராசி உச்சம் யாரு? சனீஸ்வர பகவான். நீ சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்க. இந்த துலாம் ராசி நேர்மையாயிரு, நீதியாயிரு அப்படின்னு சொல்றாரு இந்த குரு பகவான். இதே நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும்.
தொழில் லாபத்தில் போட்டி இருக்கும், அந்த போட்டியை சமாளிக்கணும். அதுமாதிரி கடன், இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது இல்லை. ஏகப்பட்ட கடன்களில் போயிட்டு அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் வெளியில் வரீங்க. இன்னமும் உஷாராக இருக்கணும். அதேமாரி உடல் ஆரோக்கியம், ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஏகப்பட்ட ஸ்வீட்டை சாப்பிட்றது, டயபெட்டிக் பேஷண்ட், அப்புறம் புத்தி வரும், ஆஹா ரைட் சர்க்கரை இல்லாத காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இதுதான். ஆக இந்த 3, 6 கூடிய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை கொடுத்தார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. துலாம் ராசி என்பவர்கள் சொல்லவே முடியாது நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்ன தசாபுக்தி ஓடின்னு இருக்கு, எப்படி என்ன ஏது அப்படின்னு பார்க்கணும். பாக்கியஸ்தானத்தை வந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத மாற்றத்தை கொடுத்தார், திருப்பத்தை கொடுத்தார், உங்களுக்கு ஓரளவுக்கு சர்வே பண்ணுற ஒரு ஆதிக்கத்தை கொடுத்தார். பரவாயில்லைங்கிற ஒரு ஸ்டெப்பு, பரவாயில்லை, நல்ல கவனிங்க நான் சொல்லுது, பரவாயில்லைங்கிற ஒரு ஸ்டெப்பு, மோசமான விளைவுகள் இல்லை, ஆனால் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி வந்திருக்கீங்க. அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். உச்சமடைந்த குரு பகவான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அவ்வளோதான் உத்தியோகம் போயிடும். அப்போது ஒரு கவர்மெண்ட் இதில் இல்லை ஒரு தனியார் துறையிலேயே 30 வருஷம் வேலை பார்க்குறான், 40 வருஷம் வேலை பார்க்குறான்னா அவன் எப்படி அங்கே வேலை பார்க்குறான்? ஒவ்வொரு தடவையும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஜீவனஸ்தானத்துக்கு வரும், இல்லை வருமா வராதா? அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வித்தம் வேலை மாற்றிகிட்டே இருக்கணும், கரெக்டாக? அப்போது ஒருத்தன் 30 வருஷமும் ஒரு இடத்துல இருக்கான்னா எப்படி? கொஞ்சம் யோசிக்கணும். ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுத்து மாற்றத்தை கொடுப்பார். சாதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பான், மேனேஜர் ஆகிடுவான், சாதாரணமாக டெபுட்டி மேனேஜர், அப்புறம் அப்படியே வந்து பெரிய மேனேஜர் லெவலில் ஜெனரல் மேனேஜர் ஆகிடுவான். அந்த மாதிரி உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எப்படி? ஒரு சின்ன இது மூலமாக, படிப்பினை மூலமாக, இவனெல்லாம் நீ நம்பாதடா, இவனெல்லாம் வச்சு வேலை வாங்கு, இவனை வச்சு சம்பாதி அப்படிங்கிற ஒரு பாடத்தை கொடுப்பார், பரபரப்பை கொடுப்பார், உத்தியோகத்தில் நெருக்கடிகளை கொடுப்பார், வேலை பலுவை கொடுப்பார். செய்யுங்க, செஞ்சாதாங்க வெற்றி. அவன் வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கான், வேலை கிடைச்சா அந்த வேலையை பிடிச்சிக்கோங்க, அதுதான் பெரிய பாக்கியம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் 11/11/2025 நேர்கதியில் வரார் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில். அதுக்கப்புறம் 11/11/2025 முதல் 5/12/2025 வக்ரகதியில் வரார். இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு சில முன்னேற்றமான பாடங்களை கொடுப்பார். அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம அற்புதமாக முன்னேறணும். சரி, ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ராஜா, ஒரு மந்திரி, சேவகர்கள் எல்லாரும் வராங்க. ஒரு காட்டுக்குள்ளன்னு இல்லை, ஒரு இடத்துல அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது, நகர்வளம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே வரும்போது ஒரு கிராமத்தில் நிறைய செடிகள் இருந்திருக்கு, கொடிகள் இருந்திருக்கு. உடனே அதில் ஒரு பழம் இருக்குது. ராஜா பார்த்துட்டு, ஐயோ அற்புதமாக இருக்கே, இந்த பழத்தை சாப்பிடணும். மந்திரி சொல்கிறார், எப்பா ஏதோ பழங்கள் இருக்கும், ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அது வேண்டாம் அப்படின்னு. இல்லை சாப்பிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி பறிக்கிறார். உடனே ராஜாவுக்கு ஒரு சின்ன இது, ஆகா நம்ம சாப்பிட்றத விட இவன் சாப்பிட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அதில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உஷாரா அந்த மந்திரியை கூப்பிட்டு, அப்பா நீ சாப்பிடு. ராஜா சொல்லிட்டார், என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். சரின்னு சாப்பிட்றான். பார்த்தா கண்ணு போயிடுறது. அவன் சாப்பிட்டு முடிச்சோன்னா கண்ணு போயிடுறது. ராஜா கண்ணு போயிடுச்சு அப்படின்னு. ஐயோ இது அதில் ரொம்ப இருக்குது. அதான் ராஜா மந்திரி சொல்ல, நான் தான் சொன்னேன் இல்லை வேண்டாம், ஆராய்ஞ்சு நம்ம பார்த்துக்கலான்னு, நீங்கள் தான் கேட்கல. வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அங்கே ஒரு கண் தெரியாதவன் அங்கே உட்காந்துட்டுருக்கான் பக்கத்தில். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவன் கேட்குறான், என்னப்பா என்ன யார் வந்திருக்கா என்ன ஏதுன்னு. அப்போ ஒரு சேவகன் சொல்கிறான், இப்போ ராஜா மந்திரி எல்லாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம், இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கொடியில் ஒரு பழம் இருந்தது, அதை எடுத்து மந்திரியார் சாப்பிட்டாரு, கண்பார்வை போயிடுது. அடப்பாவீங்களே, என்கிட்ட கேட்கப்படாதா, நான் சொல்லியிருக்க மாட்டேன்னா, அது சாப்பிட்டாலே கண்டு போயிடும். சரி ஒன்றும் இல்லை, அது பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி வாங்க, வந்தேன், அங்கே ஒரு பழம் இருக்கான். ஆமான், அதை எடுத்து அவன் கண்ணில் விழி. சரின்னு எடுத்து அந்த பழத்தை எடுத்து கண்ணில் விழி, கண்ணு வந்துடுது. அடடா அப்படின்ட்டு, ஏன்பா உனக்கு கண்ணு தெரியலங்கிற, நீ புழிஞ்சுட்டு இருக்கலாம்ல அப்படின்னு ராஜா கேட்குறாரு. ஐயா சாமி, இவர் பார்வையிலே இருந்து பார்வை பறி போய் இப்போ மீண்டு வந்திருக்கு, எனக்கு இயற்கையிலேயே பார்வை கிடையாது,
நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எதிர்த்து நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேனா, நான் குருடன், எனக்கு தெரியாது. அப்படியாப்பா, சரி ரைட்டு, என்னதான் இருந்தாலும் நீ நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்க, அதனால் நீ டெய்லி எங்களோட மேற்கு திசையில் அன்னதானம் பண்ணுவாங்க, பட்டை சோறு கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோ, நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்கோ, நீ யாருக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ போய் கேட்டு வாங்கிக்கோ. சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம். ரைட். அடுத்து என்னாச்சு, ராஜா வந்தாச்சு, எல்லாம் ஒரு வைர வியாபாரி வரான். வைர வியாபாரி வந்து நிறைய வைரத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு, ஐயா இதுக்கு ஏதானும் எனக்கு வந்து சன்மானம் கொடுக்கும். ஏன்பா இதெல்லாம் ஒரிஜினலான வைரமா, எனக்கு என்ன தெரியும், டூப்ளிகேட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. உடனே நல்ல நல்ல வைர இவங்களெல்லாம் கூப்பிட்டு, வியாபாரியை கூப்பிட்டு இதெல்லாம் சோதிச்சு பார்ப்பான்னு. அவங்க வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பிடிபடலை. என்னடா அது அப்படின்னோடனே அப்போ தான் யோசிக்கிறான், ஆகா அந்த பிச்சைக்காரனை வேணால் கூப்பிட்டு பார்ப்போம், கண் தெரியாத பிச்சைக்காரன் தானே, அவனுக்கு எதாவது தெரியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா பழங்கள் விஷயத்துலேயே அவன் கண்ணு தெரியாமே இவ்வளோ விஷயம் சொன்னான், இது சொல்ல மாட்டானா, கேட்கலான்ட்டு கூப்பிட்றாங்க. நேராக வரான். வந்தோடனே அந்த வைர மூட்டையை கொடுத்துட்டு, எப்பா இதெல்லாம் வந்து நீ பார்த்து எனக்கு ஒரிஜினலாக வைரம், டூப்ளிகேட்டை பிரித்து கொடு அப்படிங்கிற, இது வந்து அரச கட்டளை. ஆகா சரி, அதை வாங்கிட்டு நேராக போகிறான் வெளியில். என்னடா அதை அவன் கொடுத்தா அவன் மாட்டுக்கு பிரித்து கொடுக்காம அவன் மாட்டுக்கு போயிட்டு இருக்கானே அப்படின்ட்டு சேவர்கள்லாம் பயந்து போய் அவன்கிட்ட ஓடுறாங்க. அவங்க கூட அவன் சொல்லாம், இல்லை ஒன்றும் இல்லைப்பா, வெளியில் வாங்க. சரின்னு வெளியில் வந்தோடனே வெயில் அங்கே போடுறான், எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு பிரிக்கிறான். பிரிச்சுட்டு இது ஒரிஜினல் வைரங்க, இது டூப்ளிகேட் வைரம்ன்ட்டு போயிட்டான். சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துட்டான். இவங்க வந்து பார்த்துட்டு பார்த்தா கரெக்டு, ஒரிஜினலாக வைரம், நல்ல வைரம், டூப்ளிகேட் இது. உடனே அந்த ஒரிஜினல் வைரத்துக்கு எடுத்துட்டு அவனுக்கு பொருள் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பா எப்படிப்பா இது சாத்தியம், இவ்வளோ வைர வியாபாரிகள்லாம் அறிஞர்கள்லாம் பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல, நீ குருடன் சாதாரணமானவன், நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியப்பா எப்படின்னு. ஐயோ அதுவும் ஒன்றும் இல்லைங்க, வைரம் வந்து சுடாது, வெயிலில் வச்சிங்கன்னா கண்ணாடி சுடும், அவ்வளோதான். பிரித்தேன், ஈஸியாக பிரிச்சிட்டேன். அடப்பா இவ்வளோ புத்திசாலியாக இருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கிழக்கு பக்கம் பட்டை சோறு தருவாங்க, அந்த கிழக்கு பக்கம் போய் பட்டை சோறு வாங்கிக்கோ. மேற்கு பக்கம் எடுத்தா ஒன்று, கிழக்கு பக்கம் வாங்கிக்கோ. சரி. அடுத்த சமயம் ஒரே வருத்தம் ராஜாவுக்கு. என்னன்னா, யாரோ ஒருத்தன் பிச்சைக்காரான்ட்டானோ. பிச்சைக்காரான்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ நம்ம என்ன போய் ஒரு புத்தம் வந்து பிச்சைக்காரான்ட்டானே அப்படின்ட்டு இந்த குருடனை கூப்பிட்றான். மறுபடியும் குருடன் வரான். ஐயா இப்போ என்ன ஐயா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை பிச்சைக்காரான்ட்டான். ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிறான். என்னடா அது இவன் வந்து இப்படி சொல்கிறானே, உண்மையாங்கிறான், நீ போய் ராணிகிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறான். என்னடா அது, ஏன்னா ராஜா இல்லை, ஏன்னா பெரிய ராஜா இல்லை, அம்மா தான் இருக்காங்க ராணி, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோ, பட்டத்திராணி இவங்க ராஜாவோட அம்மாகிட்ட போய் கேட்டுக்கோ. சரிங்க, நேராக அம்மாட்ட வரான். அம்மா அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன, இந்த முதல் மரியாதையில் சொல்லுவாங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமீன், அதுமாரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன, இந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் என்னை பிச்சைக்காரங்கிறான், அந்த கண் தெரியாத குருடன் கூட என்ன பிச்சைக்காரங்கிறான், என்னம்மா சொல்கிறது. ஆமாம்ப்பா நீ பிச்சைக்காரன் தான். ஐயோ இது என்னடாதுன்ட்டு, ஆமாப்பா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, அதனால நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கலான்னு பார்த்தாக்கா யார்ட்டையும் இது பண்ண முடியல. அப்போ தான் இறக்குற தர்பாயில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் அவன் குழந்தைய கொடுத்தான். அவன் குழந்தைய கொடுத்த உடனே அவன் செத்து போயிட்டான். என்ன, அவர் தான் உங்கள் அப்பா, என்ன நீ ஆக்சுவலாக பார்த்தா பிச்சைக்காரன்ற பையன்தான் அப்படின்னு, உனக்கு ராஜாஸ்தானம் நாங்கள் கொடுத்தோம். ஆடாடா அப்படின்ட்டு நேராக மறுபடியும் அந்த அவன்ட்டே வரான். வந்தோடனே எப்படிப்பா என்ன கண்டுபிடிச்ச பிச்சைக்காரன்னு அப்படின்னு, எனக்கு தலை வெடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். என்ன, கண் தெரியாத ஒரு மந்திரிக்கு உங்களோட பாடி கார்டு, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவ், அவருக்கு கண்ணு தெரியல, என்ன அந்த கண்ணை நான் வந்து மீட்டு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒன்று ஒரு வைர மாலையை எடுத்து கழட்டி எங்கள் கழுத்தில் போட்டு, எப்பா இதை வச்சுக்கோ சந்தோஷமாக இரு, சொல்ல மனசு வரல உங்களுக்கு, நேராக மேற்கு திசையில் பட்டை கொடுப்பாங்க, பட்டை சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டிங்க. ரைட், அதை விடுங்க. அடுத்தது வைரம், அவ்வளோ வைரத்தை நான் உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுத்தேன், அப்போயாவது நீங்கள் கொஞ்சம் வைரத்தை எடுத்து என் கையில் கொடுத்து, எப்பா இதை வச்சு நீ பொழைச்சி சம்பாதிச்சுக்கோ, உழைச்சி முன்னேறு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு வரல. மறுபடியும் கிழக்கு திசையில் போய் ஒரு பட்டை சோறு வாங்கிக்க அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல. ஒரு ராஜா அப்படிங்கும்போது பணத்தோட அருமை பரவாயில்லையே,
பணத்தோட அருமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எப்போவுமே அந்த சோறு, பட்டை சோறு அதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் நான் பிச்சைக்காரன்னு. அடப்பாவி இவ்வளோ மதியூகியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி, உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு கொடுத்தானா. இந்த கதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, மதியூகமாக வேலை செய்யணும். ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களோட வேலை நெருக்கடியை கொடுப்பார். ஆனால் இந்த இடத்துல நம்ம மதியுகத்தை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி கொண்டு வரணும், பெருசாக கொண்டு வரணும். அதான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குருவோட ஸ்தான பலம் கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும், பார்வைங்கும்போது 5ஆம் பார்வை உங்களை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதி அற்புதமான ஒரு பலன்கள், வருமானங்கள் அதிகமாகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் வருமானங்கள் அதிகமாகும். ஏன்னா நல்ல வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலையை உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதேமாரி கடனை அடைக்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க. எந்த அளவில் இருந்தாலும் கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, விலை உயர்ந்த பொருட்கள், இல்லை ஒரு இது என்ன பொன் பொருள், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க குருவோட பார்வை பலத்தால். அதுக்கு அடுத்தது 7ஆம் பார்வை அவங்கள சுகஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. சுகஸ்தானத்தை ஒரு சுபகிரகம் பார்த்தாலே வெற்றி தாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கும். எப்படி? குருவோட பார்வை பலம் கோடி புண்ணியம். அதோட பலத்துக்கு நிகரே கிடையாது. அந்த அளவில் உங்களுக்கு ஒரு சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். 9ஆம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகம் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஸோ உங்களுக்கு இரட்டிப்பு பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக. எந்தெந்த வகையில் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்கெல்லாம் விலகி ஓடிடுவாங்க. அதேமாரி உங்களோட ஆற்றல் இந்த நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி கடன் சுமை குறையும், வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தால் கூட நல்லா தான் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் குருவோட பார்வையும் சேரும்போது அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. மருத்துவ செலவுகள் குறைதா இல்லையா பாருங்கள். அதுக்காக கண்டதை சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கப்படாது. புரியுதா? அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலத்தால் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். சரி, பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா, துலாம் ராசி அப்படிங்கும்போதே சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகனுக்கு குரு பகவான். குரு பகவானோட இது தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்தபடியாக சுவாதிக்கு நரசிம்மர்னாலே மகாவிஷ்ணு அப்படிங்கும்போதே பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடும். அவரும் குரு தான். அடுத்தது பாருங்க விசாகம்னாலே முருகப்பெருமான் தான். ஸோ துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். இந்த பகை கிரகம், நட்பு கிரகம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. குருவை வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நல்ல ஞாபகம் வச்சுங்க. நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் போடுங்க. வியாழக்கிழமை முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் உத்தியோகம் சிறப்பாக அமைகிறதா இல்லையா பாருங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து உச்சமடைந்த குரு பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.